வச்சிருக்கேன், சோறு வச்சிருக்கேன், வறுத்த கோழி குழம்பு வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த எதிர்த்த வீட்டுக்காரி சுப்பிரமணி பொண்டாட்டி அவ கூட சேர்ந்து இருக்காளே. யோ மிக்ஸி ஆயா, எங்கள் வீட்டில் ஒரு மிக்ஸி இருக்கு, அதை ரிப்பேர் பார்த்துக்கூடியா, ஓடவே மாட்டேங்குது. அத்தை என்ன கோவமா இருக்கீங்க? செருப்பில் சாணியை மிச்சிட்டிங்களா? கழுவ முடியாமல் இருக்கீங்களா? மிக்ஸி வேலை பார்க்கணும்னா வாங்க வாங்க, துபாய் குறுக்கு சந்து, மேல் மாடி, 3வது ஃப்ளோரு, நம்பர் 26, பக்கத்து சிட்டியே வச்சு புதுசாக பளபளன்னு வேலை பார்த்தாரு. அங்கே வந்துக்கங்க, துபாய் குறுக்கு சந்தை. அடே சின்ன பொண்ணு, பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சியா? எல்லாமே அப்படியே இருக்க முடிக்க இருக்கு, ஒழுங்கா விளக்கி வச்சா என்ன? அதான் எனக்கு கையெல்லாம் வலிக்குது, நீங்களே விளக்குங்க, என்னால் முடியாது. இப்போ என்னடி இந்த வீட்டுக்கு வந்து மறந்து வச்சா? வீட்டில் வந்து சுகமாக இருக்க உட்காந்துருக்க, வேலையை பார்க்குற பண்ண. அத்தை நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் வேலை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் உங்கள் வேலைக்காரி இல்லை, இந்த வீட்டுக்கு மருமலாத்தான் வந்திருக்கேன். அதை தாண்டி நானும் சொல்கிறேன், மருமோனா ஏதாச்சும் வேலை பார்க்கணும்ல, வேலை பார்க்காம வெட்டியாக உட்காரக்கா வந்திருக்கேன். இங்கே உட்காந்து வரப்போ ஏதாவது கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, எதுவுமே கொண்டு வரலை, பிச்சைக்காரி. அத்தை பிச்சைக்காரின்னு அதெல்லாம் சொல்லாதீங்க, நான் பிச்சை எடுத்துருந்தேன், உண்மைதான். அதுக்குண்டு ஓயாமல் சொல்லிட்டே இருப்பீங்க, அதுக்குன்னு. சரியப்பா மகாராணி, போய் வளர்க்குறீங்களா? மகாராணின்னு சொன்னோடனே மட்டும் வேலை செய்யமாக்கும் நாங்கள். போங்க தாங்கிட்டு, நீங்கள் எப்போ இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணுங்க, நாளிலேருந்து நான் பண்ணுறேன். அடே கடைசியாக கேட்குறேன்டி, பண்ண முடியுமா முடியாதாடி? நீங்கள் முதல்ல கேட்டாலும் பண்ண முடியாது, 2வதாக கேட்டாலும் பண்ண முடியாது, கடைசியாக கேட்டால் மட்டும் என்ன பண்ணவா போகிறேன்? இன்னைக்கு என்னால் பண்ண முடியாது, காலு வேலாம் வலிக்குது. நீங்கள் போய் பண்ணணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே கிடக்கட்டும். நாளைக்கு இந்த பாத்திரம் கிடந்துச்சுன்னா நான் பண்ண மாட்டேன், நாளைக்கு புது பாத்திரமா ஏதாவது இருந்தால் தான் பண்ணுவேன். இரடி அவனை வச்சுக்கிறேன். ஏற்கனவே உங்கள் மகன் தான் வச்சுருக்காப்புல, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க? வாய மூடடி, இப்போ போய் நான் பண்ணுறேன். நாளையிலேருந்து நீ பண்ணலை அவன் உனக்கு மரியாதை கட்டு மாட்டுங்க. நீங்களே சொல்லுங்கள், வீட்டுக்கு மருமக வந்தால் மருமக மட்டும்தான் எல்லா வேலையும் பார்க்கணுமா? காலையிலேருந்து கூட்டியிருக்கேன், வாசல் தொளிச்சிருக்கேன், கவனம் போட்டிருக்கேன், துணியை காய போட்டிருக்கேன், துணி துவைச்சிருக்கேன், எல்லா வேலையும் நான் தான் பார்த்துருக்கேன். ஒற்றை எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன். இப்போது தின்றது மட்டும்தான் அதை பார்த்து விளக்க சொன்னால் மட்டும் எவ்வளோ பேச்சு பேசிட்டு போகணும் வாருங்க. நாளையிலேருந்து எதுவுமே பண்ணாது, நான் அதையவே பண்ணுவேன் பாரு. ஆடிப்பட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பெல்லாம் நம்ம உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. எப்படி ஊர்லேருந்து வந்த? அதுவாக்கா, நேற்று சாயந்தரம் வந்தேங்க்கா. அப்படியே வீட்டில் போயிட்டு பொருள்லாம் வச்சுட்டு உன்னைய பார்க்கணும்னு பார்த்தேன், ஆளவே காணா. இப்போ தான் வந்தேன், நீ இருந்த, அதான் பேசிட்டு போயிடலாம்னு வந்தேன். சரிடி, சரி அங்கிட்டேவா இருக்கிறது? ஒரு பக்கம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வர வேண்டியது தானே? அங்கிட்டே இருந்துக்கிற, இங்கிட்ட வரவே மாட்டேன். எப்படிக்கா வர முடியும்? அந்த ஏற்ற வீட்டுக்காரிக 2 பேர் இருக்காளுகளே, என்னைய பேசியே இந்த ஊரை விட்டு ஓட்டி விட்டாளுக்கா. எப்படிக்கா இந்த ஊரில் இருக்க முடியும்? ஆமாண்டி, அவங்க அட்டகாசம் தாங்க முடியலை. ஏரியாவுக்குள்ளே போனாலே அவங்க பேச்சாதே இருக்குது. எது ஒரு பிரச்சனை வந்தால் போதும், அவளுங்க வந்து அப்படியே வத்துக்குச்சியை பொறிச்சி வச்ச மணிக்கு பொருத்தி வச்சுட்டு போயிடாளுங்க. அது வாட்டுக்கு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, சண்டை எல்லாமே வந்துட்டு இருக்கு. பார்த்து சந்தோஷமா இருக்காளுங்க. அதைத்தாக்கா சொல்கிறேன், அதனால தான் இவளுக்கு மூஞ்சில முழிக்காம நான் பாட்டுக்கு வேறு ஊருக்கு போயிட்டேன். என்னோட கஷ்டத்தில் நான் என்கிட்ட போய் சொல்கிறது, இந்த ஊர்லேயே நீ தான் ஒரு ஆள் தான் எனக்கு ஃப்ரெண்டாக நல்லா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்கிட்டலாம் அவளுக்கு பிரச்சனை பண்ணாளுக்கு அவ்வளோதான் பார்த்துக்க. என்கிட்டலாம் இது வரைக்கும் உள்ளே வந்தது கிடையாது. அதுதான்க்கா, நம்ம ஒரு சின்ன இது செஞ்சால் போதும், அப்படியே எங்கிட்ட இருந்தால் வருவாளே தெரியாது. மோப்ப சத்தியை பிடிச்சிக்கிட்டு நாய் மணிக்கு நாக்க தொங்க போட்டுட்டு வந்துடுவாளுங்க. அப்படியே ஓடி வந்து குதறி வச்சுட்டு போயிடுவாளுங்க. இந்த ஊரை ஃபுல்லாக நம்ம செஞ்சது தெரிஞ்சு போயிடும். எப்படி தான் தெரியுமோ அவளுகளுக்கெல்லாம். பட்டு, நீ என்னமோ என்னை பயந்து ஓட சொல்கிற மணிக்கு சொல்கிறியடி. நம்ம என்னமோ சின்ன தப்பு செஞ்சால் கூட யமன் வந்து கொள்கிற மணிக்கு நம்ம அவளுக்கு பயந்து இருக்கிற மணிக்கு சொல்கிற. நீ சொல்கிறே நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை இந்த ஊரை விட்டு ஓட வச்சிடலாமா? அக்கா, நம்மளால் எப்படிக்கா முடியும்? நம்மகிட்ட எங்கே பணமா காசா? அவகிட்ட தான் நிறையா குமிஞ்சி கிடக்கு. ஒன்று சொன்னால் கூட கார் வாங்கிறாளுங்க, தூங்கணும்னா கூட பெட் வாங்கிறாளுங்க. நம்மளால் முடியுமா? நம்மளாம் வாயா முடிட்டு இருக்கணும். இதுக்கு பணம் காசு, நம்ம மூளை யூஸ் பண்ணாலே அவர்களை இந்த ஊரை விட்டு என்ன இந்த நாட்டை விட்டு ஓட வச்சிடலாம். யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நீ என்னைக்கு ஊருக்கு போகிற அதை சொல்லு. அக்கா, பசங்களுக்கு 10 நாள் லீவ் விட்ருக்காங்க. இங்கே ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம் போகிறேங்க்கா. ஒரு வாரம் தான் இருக்கிற மணிக்கு இருக்கும். ஓ, ஒரு வாரம் தான் இருப்பியா? சரி, அதுக்குள்ளே ஏதாவது பண்ண பார்ப்போம்.
அக்கா அக்கா வேணாங்க்கா, எதுவும் பிரச்சனை போகுதுக்கா. நீ பேசாம இருப்பட்டு, நான் பார்த்துக்கிறேன். அத்தை அத்தை. ஏய் போடி என்கிட்ட. உன் மூஞ்சியை பார்த்தாலே பேச பிடிக்கல, பழக பிடிக்கல, உன் பக்கத்துல இருக்க பிடிக்கல. அவன்கிட்ட போடி, நான் போறேன் என்கிட்ட. கோவப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ரொம்ப ஹாப்பியான நியூஸ் சொல்லவா என்ன, இல்லைன்னா போகவா? என்ன உங்க அப்பா செத்துட்டானா? அத்தை உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. நான் எவ்வளோ தூரம் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்ல வரேன். அதுக்கு எதுக்கு எங்கள் ஃபேமிலி இழுக்கிறீங்க தேவலாம? அதை விடுங்க, நான் சொல்ல வரதை கேட்குறீங்களா இல்லையா? அப்போ என்ன மரியாதை கொடுத்து போங்க வாங்கலாம் சொல்கிறா? இன்னும் ஒரு சண்டை நடந்துருக்கணுமே அவங்க அப்பா பற்றி பேசுனதுக்கு. அதை விட சந்தோஷமான விஷயம்னா என்னவா இருக்கும்? கேட்போம் கேட்போம். சரி சொல்லுடி. அத்தை நம்ம என்டர்டைன்மெண்ட்டு பட்டு அந்த ஓடுகாலியோட அம்மா வந்துட்டா. இன்னைக்கு வந்திருக்கா. அவள் பிள்ளைகளுக்கு என்னமோ லீவா, இந்த ஒரு வாரம் இங்கே தான் இருக்கான்னு பக்கத்து வீட்டுக்காரி சொன்னேன். போடு, பயங்கரமான விஷயம். இதை சொல்லாம என்னென்னமோ இழுத்துக்கிட்டு இருக்க. அத்தை எங்கத்தான் சொல்ல விட்றீங்க? நான் தான் எது பேசினாலும் உங்களுக்கெல்லாம் கோவம் வருது பொத்திக்கிட்டு. சரி விடு விடு, நம்ம எப்படி அடுத்த பிளான் போடுவோம். அவெல்லாம் ஒரு வாரம் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. இல்லைன்னா அந்த ஒரு வாரமும் நமக்கு தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா 2 நாள்லேயே ஓட வைக்கணும். அதெல்லாம் சரிதாத்த. அந்த எதிர்த்த வீட்டுக்காரி சுப்பிரமணி பொண்டாட்டி அவ கூட சேர்ந்துருக்காளே, அவனை என்ன பண்ணுறது? அவளெல்லாம் பேன் போட்டு ஏதோ பேசுகிற மணிக்கு ஏதோ கேள்விப்பட்டேன். அவெல்லாம் இருக்கட்டும் இருக்கட்டும், அவெல்லாம் என் காலை தூசிக்கு வருவாளா? விடு விடு, அவளை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். அவள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன். விட விட பார்த்துக்கலாம். என்னத்த என்னமோ பரம்பரை எதிரி மணிக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? அடுத்த குடும்பத்தை நம்ம படைக்கணும்னா அவ்வளோ சந்தோஷமா? நீ வாயை மூடிட்டு இருந்தாலே நல்லா இருக்கும். யார்கிட்டையும் போய் பற்ற வச்சுட்டு இருக்காதே. அவளெல்லாம் வெளியே போய் சொல்லிடுவாளையே. நமக்குள்ளே இருக்கட்டும் எல்லாமே. டீ வச்சிருக்கேன், சோறு வச்சிருக்கேன், வறுத்த கோழி குழம்பு வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஐ பாட்டெல்லாம் சூப்பராக வருதே. இதெல்லாம் பிச்சை எடுக்கிறப்ப பாட்டு கிரியேட் பண்ணி நம்ம பிச்சை வாங்குறது. இப்போலாம் அப்படியா? வீட்டில் உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நம்மளாம் அப்போ சுதந்திர பறவை. இருக்கட்டும் இருக்கட்டும். நம்மளும் இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு நாளைக்கு பிச்சை எடுப்போம் எடுப்போம் எடுப்போம். டாட டாடான் டாட டாடான். ஆடிய ஆட்டம் என்ன, பட்டு அவ ஓடிய ஓட்டம் என்ன, நம்ம அடிச்ச அடி அப்படிதானே. என்ன மருமகளே, ஏதோ லூசுன்னு கேட்ட மணிக்கு இருந்துச்சு. அத்தை அதுவும் அத்தை, இந்த டீயோட கப்பு லூஸாகவே இருக்கு சைடில். அது வாட்டி கீழே வந்துச்சுன்னா அதான் லூஸாக இருக்குன்னு சொன்னேன். வேற எதுவும் இல்லை அத்தை. அப்படியா? சரி 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 சரி. அதை யோசிச்சேன். அவளை ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மணிக்கு ஏதாவது போட்டு தள்ளுற மணிக்கு நானும் யோசிக்கிறேன். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. நானும் வெளியே எட்டி பார்க்குறேன், எதுவும் கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது யோசிச்சியா நீங்கள்? அதுவாத்த அங்கிட்ட எட்டி பார்த்தேன். 2 பேரும் ஏதோ உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாளுங்க. என்னன்னு தெரியலை. வெயிட் பண்ணுவோம். இன்னும் 4 தான் இருக்குல்ல. இன்னைக்கு நாளே இன்னும் முடியலை. வெயிட் பண்ணுவோம். அதுவும் சரிதான். வெயிட் பண்ணுவோம். ஏதாவது கிடைச்சா. மிக்சி ரிப்பேரு, கிரைண்டர் ரிப்பேரு, அண்டா குண்டா எல்லாம் ரிப்பேரு. பார்க்குறவங்க வாங்க வாங்க. மிக்சி ரிப்பேரு, குண்டா ரிப்பேரு, அண்டா ரிப்பேரு, எல்லா ரிப்பேரையும் பார்க்க வாங்க வாங்க. யோ மிக்சி ஆயா, எங்கள் வீட்டில் ஒரு மிக்சி இருக்கு, அதை ரிப்பேர் பார்த்துக்கூடியா? ஓடவே மாட்டேங்குது. சரிம்மா இந்த வாரம் போவோம். யோ கிரைண்டர் ரிப்பேரு வாயா, எங்கள் வீட்டில் ஒரு கிரைண்டர் ரிப்பேராக இருக்கு, அங்கே போய் ரிப்பேர் பார்த்துக்கூடியா? உனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் தரேன். நீங்களும்மா இருங்கம்மா, முடிச்சுட்டு கூட வரேன். இவங்க முதலே கூப்பிட்டாங்களே. யோ அவங்க வீட்டுக்கு போனேன், இந்த ஏரியாவுக்குள்ளேயே வரக்கூடாது. ஐயோ சரிம்மா, வாமா உன் வீட்டுக்கே வரேன். யோ மிக்சி, நான் தான் கூப்பிட்டேன். அப்போ என் வீட்டில் வந்தால் மிக்சி ரிப்பேர் பார்த்து கொடுக்குறேன். இப்போ எதுக்கு அவ கூப்பிட்டுனே போகிறேன்? யோ இந்த ஊருக்குள்ளே இனிமேல் வரவிட மாட்டேக்க. என்னை பற்றி தெரியுமா தெரியாத உனக்கு? ஏம்மா இப்படி 2 பேரும் அடிச்சுக்கிட்டிங்கன்னா நான் எங்கிட்டுமா போய் ரிப்பேர் பார்ப்பேன்? ஏம்மா 2 பேரையும் வந்து கூட கொண்டு வாங்கம்மா. இங்கே எதுமா மெயின் ஆஃபீஸு? யோ நீ வாங்கி பேசாம இப்போ வரையா என்ன? மிக்சியை ரிப்பேர் பார்த்து கொடுக்குறியா இப்போ என்ன? யோ ஏன் கரண்ட்டை தான் பார்க்குற?
தேவையில்லாமல் எதுவும் பண்ணிக்கிட்டு இருந்த அவ்வளோதான், உனக்கெல்லாம் ஆளு கைலியாக போயிடுவ பார்த்துக்க. ஏம்மா என்ன பண்ணலாம்? ஏம்மா நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி யார் வீட்டுக்கு போய் வேலை பார்க்கலான்னு பாருங்கள். இல்லைன்னா எல்லா பேரும் 2 பேரும் கொண்டு வந்து இங்கே வைங்க, ரிப்பேர் பார்த்து கொடுக்குறேன். தூக்க முடிஞ்சால் தூக்கிட்டு வாங்க, இல்லைன்னா அங்கிட்ட போங்க, நான் வேறு வீடை பார்த்து வேலை பார்க்குறேன் போங்க. யோ, எனக்கு ரிப்பேர் பார்க்காம இந்த ஏரியா விட்டு போயிருவியா உயிரோட? அடி அவரை எதுக்கு மிரட்டுற? அவர் என்ன வியாபாரமாக வந்தார், இல்லை உன் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தாரா? என்னமோ அங்கேயே கூப்பிட்றேன். ஏம்மா தாய்களா, உங்கள் மூஞ்சில முடிச்சதுக்கப்புறம் இந்த ஏரியாக்குள்ளேயே நான் வர முடியுமா? இனிமேல் நான் இந்த ஏரியாக்குள்ளேயே வர மாட்டேன், உங்களையும் பார்க்க மாட்டேன். நான் இந்த ஏரியாக்குள்ளே வந்தேன்னா என்னை செருப்பை கழட்டி அடிங்க. நீங்களாம் ஒரு பொம்பளைங்களா? 2 பேர்த்துக்கு எது வேலைன்னா நீங்களாக கொண்டு வந்து பண்ணணும், இல்லைன்னா ஆளுக்கு ஒரு வீட்டில் என்னை கூப்பிட்டு வந்து வேலை பார்க்க வைக்கணும். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுருந்தா நான் எந்த வேலையை பார்ப்பேன்? நீங்களா என்ன பண்ணுறது? என்னை ஆளை விடுங்க சாமியெல்லாம். யோ யோ மிக்ஸி, யோ வீட்டில் சட்னி அரைக்க முடியலையா? நீ வாட்டுக்கு போய்கிட்டு இருக்க. மிக்ஸி வேலை பார்க்கணும்னா வாங்க வாங்க, துபாய் குறுக்கு சந்து, மேல் மாடி, 3வது ஃப்ளோரு, நம்பர் 26, பக்கத்து சிட்டியே வச்சு புதுசாக பளபளன்னு வேலை பார்த்தாரு. அங்கே வந்துக்கங்க, துபாய் குறுக்கு சந்தை. என்னது துபாயா? இந்த காட்டு ஊருக்குள்ள இருந்து நான் என்னைக்கு துபாயில் போய் பார்ப்பேன்? போடா ஏய், நீ இல்லைன்னா எனக்கு வேற யாரும் இல்லாதவாறு போடா என்கிட்ட. எல்லாம் உன்னால தாண்டி. நான் மிக்சி வேலை பார்த்தினாலும் வேலை பார்த்துருப்பேன். நீ ஏன் வந்து கரண்ட் வேலை பார்க்குறேன், இது வேலை பார்க்குறேன், அது வேலை பார்க்குறேன்னு அவனை ஓட்டி விட்டேன். இப்போ யார் என்னதில் வேலை பார்ப்பா? உனக்காவது சட்னி தான், நீ அப்புறம் சோறு கூட ஆக்கிக்கலாம். நான் அரிசி ஊற போட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கேன். மாவாட்ட வேணாமா? நாளைக்கு நல்ல நாள் வேற. உனக்கு என்ன திமுறை? மூஞ்சில முளைச்சாலும் இன்னும் அலங்காதடி போடி. ஆமாம், உன் மூஞ்சில் முளைச்சா மட்டும் அப்படியே பூமி 2ஆக பொழந்து 2ல் பாதி எனக்கும் பாதி உனக்கும் வந்துட போகுது போடி. இவளுகெல்லாம் இப்படித்தான் சன் டிவியில் நாடகத்தை பார்த்து போட்டு எவ குடும்பத்தை கெடுக்கணும், எவன் தாலியை அறுக்கணும், எவ்வளோ பிரித்து வைக்கணும், எல்லாமே இப்படியே தான் யோசிப்பாளுங்க. இவங்க முன்னாடி நம்மளாம் வரக்கூடாதப்பா, நம்ம துபாய்க்கே போயிடுவோம். அடியே சின்ன பொண்ணு இங்கே ஓடி. அடியே சின்ன பொண்ணு. அத்தை என்ன கோவமாக இருக்கீங்க? செருப்பில் சாணியை மிச்சிட்டிங்களா? கழுவ முடியாமல் இருக்கீங்களா? ஏய் வாயை மூடுடி. அந்த ஏத்த வீட்டுக்காரி என்னை எவ்வளோ கோவப்படுத்திட்டா தெரியுமா? என்னது உங்களையே கோவப்படுத்திட்டாளா? என்னத்த பண்ணா? ஐயோ என்னை ரொம்ப கோவப்படுத்திட்டாடி. வெளியே இனிமேல் தலை காட்ட முடியுமா? நல்ல வேலை அந்த இடத்துல யாருமே இல்லை. ஒரு மிக்சி ரிப்பேர்காரன்ட்டு என்னை அவமானப்படுத்திட்டா. அத்தை இவ்வளோ கோவப்படுற அளவுக்கு அவள் பண்ணியிருக்கானா? நீங்கள் ஊன்னு சொல்லுங்க. ஏன் இப்போ அருவாள் எடுத்துகிட்டு போய் நான் வெட்டிட்டு வந்துடுறேன் சொல்லுங்கத்த. என்னத்த ஒரு பேச்சுக்கு சொன்னால் ஊன்னு சொல்லிட்டீங்க? ஆமாம், உனக்கு அருவாமனையில் காய்கறியே ஒழுங்காக வெட்ட தெரியாது. நீ அருவா எடுத்துகிட்டு போய் அவன் மண்டையை வெட்ட போகிறாங்க. அது ஓடி என்கிட்ட. அத்தை நீங்கள் மட்டும் என்னவா? அன்னைக்கு தக்காளி குழம்பு வைக்க சொன்னால் எலும்புச்சம்பளம் குழம்பு வச்சுருக்கீங்க. தக்காளிக்கு பதிலாக எலும்புச்சம்பளத்தை புரிஞ்சு விட்டுருக்கீங்க. உங்களெலாம் நான் என்ன சொல்கிறதா? அடே அது லெமன் சாதத்துக்கு வைக்கிறதடி. எதுவுமே தெரியாமல் தக்காளி சோறு லெமன் சோறுன்ட்டு கிடக்க. ஓ அது லெமன் சோறா? நான் கூட வேற என்னமோன்னு நினச்சேன். அடே நான் என்ன இங்கே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சோத்துக்கு வந்துட்ட? சோத்துக்கு செத்தோட ஏதாவது யோசிச்சு சொல்லடி அவளை என்ன பண்ணணுன்ட்டு. அத்தை என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. இது நைட்டு ஃபுல்லாக யோசிச்சேன் தூங்காமல். அது சொல்லவா? சொல்லு சொல்லு. அது சூப்பர் ஐடியாவா இல்லைன்னு நான் சொல்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து நைட்டாக போய் அவளோட செருப்பை மட்டும் கலவாண்டிட்டு வந்துடுவோமா? என்ன அந்த செருப்பு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க, அதன் மேலே ரொம்ப நாளாக கண்ணு வச்சிருக்க போல. இன்றைக்கி தூக்கலாம்னு பிளான் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன வந்தியா கூப்பிட்றேன்? அத்தை அதை தூக்கிட்டோம்னா முள்ளு குத்தி சாகட்டும், கல் இல்லைலாம் எல்லாமே குத்தும்ல, அப்படியே அடி வாங்க, அதுலேயே வலிக்கும்ல அவளுக்கு. அடியே பருப்பு, உன்னைய பொறுப்பாக யோசிக்க சொன்னால் இப்படி செருப்புலேருந்து யோசிக்கிறியாடி. சூப்பர் சூப்பர், பயங்கரமாக ரைமிங்காக பேசுங்களேத்த. பயங்கரம். உங்களை வச்சு ஒரு பாட்டு எழுதிடலாம் போல. சரிங்கத்தா அப்புறம் யோசிப்போம், நான் போய் தூங்க போகிறேன். ஆமாம், உனக்கு இதை தவிர வேறு என்ன தெரிய போதும்? திங்க தூங்க மற்றதெல்லாம் அப்படித்தான். அதை சொல்லலாம் தெரிய வேணும்னு கிடையாது. அங்கிட்டு நானே யோசிச்சு ஏதாவது பண்ணிக்கிறேன்.
நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 2 நாளா தூங்க மாட்டேன், தூங்க போறேன் இப்போதாங்க ஓடி போங்க. இவ வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கா.